அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 30ஆம் தேதி, இந்த மாதத்தோட கடைசி நாள், இந்த வாரத்தின் முதல் நாள். இங்கிலாந்து மன்னர், அதாவது இங்கிலாந்து முன்னாள் பிரதமர், மன்னர் இல்லை, இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில் பிறந்த தினம் என்று இங்கிலாந்து முன்னாள் பிரதமரும் உலக தலைவர்களில் ஒருவராக போற்றப்பட்டவருமான வின்சென்ட் சர்ச்சில் பிறந்த தினம் என்று நவம்பர் 30 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் ஒரு முக்கியமான தேர்வு நடக்கிறது. 2 பதவிகளுக்கு தேர்வு நடக்கிறது. அதில் எல்லோரும் தேர்வு எழுதி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு ஷயர் பகுதியில் 1874 பிறந்தார். எல்லோரும் வெற்றி பெறன்னா பாஸ் ஆகுறவங்க எல்லாருமே வெற்றி பெற்றதாக தான் அர்த்தம். மற்றும் முதன்மை மதிப்பெண்கள் பெற்றவங்களை தேர்ந்தெடுப்பாங்க, அவ்வளோதான். தந்தை இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர். விளையாட்டு குறும்பு என்று இருந்த சிறுவனுக்கு படிப்பில் நாட்டம் செல்லவில்லை. 8ஆம் வகுப்பில் 3 முறை தோல்வியடைந்தார். பின்னர் பொறுப்பை உணர்ந்து படித்து பட்டம் பெற்றார். இராணுவத்தில் சேர்ந்தார். போர் தந்திரங்கள், வெற்றிக்கான வியூக நடவடிக்கைகளால் புகழ் பெற்றார். தென்னாப்பிரிக்காவில் இருந்து வெளிவந்த மார்னிங் போஸ்ட் பத்திரிகையில் சேர்ந்தார். போர்முனை செய்திகளை சேகரித்து வெளியிட்டதால் சிறையில் அடைக்கப்பட்டார். வார் பாயிண்ட் நியூஸ். சிறையிலிருந்து தப்பி நாடு திரும்பியவர் அரசியலில் இறங்கினார். 1900 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். அப்போது வயது 26. பேச்சாற்றலில் வல்லவர். பல இடங்களில் உரை நிகழ்த்தி பெருமளவில் வருமானம் ஈட்டினார். இவரது செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்தது. முதலுலகப் போரின் போது அறிவு, ஆற்றல், போர் தந்திரம் நிறைந்த இவரிடம் பாதுகாப்பு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இங்கிலாந்து பிரதமராக 1940 முதல் 1945 வரை பணியாற்றினார். அரசியலில் வெற்றி தோல்வி என பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தவர். எழுத்தாற்றல் படைத்தவர். அவ்வப்போது அரசியலில் இருந்து விலகி எழுத்து பணியை மேற்கொண்டார். 4 பாகங்கள் கொண்ட வேர்ல்டு கிரைசிஸ் என்ற நூல், மால்பரோ இஸ் லைஃப் அண்ட் டைம்ஸ் என்ற வரலாற்று நூல் ஆகியவை இவரது புகழ்பெற்ற நூல்களாக இருந்தன. இந்த 2 நூலும் இவருக்கு புகழை பெற்றுக் கொடுத்தது. பல கட்டுரைகள் எழுதினார். நன்கு ஓவியமும் வரையக்கூடியவர். மீண்டும் அரசியல் களத்தில் இறங்கியவர். அடுத்து வந்த தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். பெரும்பாலான நாடுகளை வென்று முன்னேறி கொண்டிருந்த ஹிட்லரின் படை இங்கிலாந்தையும் கைப்பற்ற முயன்றது. இந்த சோதனையான காலகட்டத்தில் பாதுகாப்புத் துறையில் பொறுப்பு மீண்டும் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடுமையாக உழைத்து கச்சிதமாக திட்டம் தீட்டி வியூகம் வகுத்து எதிரி படைகளை தடுப்பதிலும் தாக்குவதிலும் கவனமாக செயல்பட்டார். ஹிட்லர், முசோலினி என்ற ஆற்றல் வாய்ந்த சக்திகளுக்கு எதிராக உலக நாடுகளை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டார். அமெரிக்கா உட்பட பல நாட்டு தலைவர்களின் ஒத்துழைப்பும் சேர்ந்து நேச நாடுகளின் கூட்டுப்படை உருவானது. ஜெர்மனி வீழ்ந்தது. போர்க்கள நெருக்கடிகளுக்கு இடையே எழுதுவதையும் தொடர்ந்தார். தி செகண்ட் வேர்ல்டு வார் என்ற 6 தொகுதிகள் கொண்ட நூலை எழுதினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். 1953 இலக்கியத்துக்கான நோபல் பரிசை பெற்றார். இவர் எழுதிய ஹிஸ்ட்ரி ஆஃப் தி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் என்ற நூல் 4 தொகுதிகளாக வெளிவந்தன. ரொம்ப பெரிய புத்தகமாக தான் எழுதியிருக்கிறாரு. ஏற்கனவே வேர்ல்டு கிரைசின்னு ஒரு 4 பாகங்கள் கொண்ட ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. பிற தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இதுவும் ஒரு 4 தொகுதி வந்திருக்கு. 6 தொகுதிகள் கொண்ட செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. மால்பரோ இஸ் லைஃப் அண்டு டைம்ஸ் அப்படின்ற ஒரு நூல் மட்டும்தான் ஒரே ஒருத்தரை பற்றி மட்டும் எழுதியிருக்கு. மற்ற எல்லாமே பெரிய தொகுதிகளாக வந்திருக்கு. இங்கிலாந்தின் எழுச்சி நாயனாக கொண்டாடப்பட்டார். இவர் ஆற்றிய உரைகள் தொகுக்கப்பட்டு பல நூல்களாக வெளிவந்துள்ளன. அரசியல்வாதி, தலைசிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், வரலாற்றியலாளர் என்ற பன்முக பரிமாணம் கொண்ட வின்சென்ட் சர்ச்சில் 91 வயசு 1965 மறைந்தார். மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமைதான். 1874 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் பிறந்தவர். 1965 இறந்துருக்கிறாரு. இதில் 20ஆம் நூற்றாண்டோட 65 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. 19ஆம் நூற்றாண்டில் ஒரு 26 வருஷம். அப்போ 65 ஒரு 25 பார்த்தேன் அப்படின்னா 90 வயசு, கிட்டத்தட்ட 91 வயசு வரை உயிர் வாழ்ந்திருக்கிறார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை வின்சென்ட் சர்ச்சில். ரைட்டு. நாளை 2வது நாள், திங்கட்கிழமை, டிசம்பர் 1ஆம் தேதி பிறக்கிறது. நாளை ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. அவர் அமெரிக்காக்காரரு.
ஹாலிவுட் நகைச்சுவை நடிகர் மற்றும் இயக்குனரை பார்க்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.